வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெரோதா, க்ரோ ஆர் அப்ஸ்டாக் இந்த மூணில் எது கொஞ்சம் பெட்டரான ப்ரோக்கிங் ஆப்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆஸ் அ பிகினர் இன்வெஸ்டராக ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஆப் எனக்கு கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க க்ரோவில் வர்றது. ஜெரோதா எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஆடும் பண்ணுறதில்ல. அப்ஸ்டாக்குமே சில ஆட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதை கன்சால்டேட் பண்ணி போடலான்னு பார்த்தேன். நான் இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டனோ, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்கரிங் ஆப் மூலமாக தான் ஸ்டாக்ஸ் வாங்கவும் முடியும், இல்லை விற்கவும் முடியும். இல்லைனா நீங்கள் இன்பர்சனாக ஒரு ப்ரோக்கர் பார்க்கணும். ஸோ அதனால் ஐ தாட் ஓகே இந்த ஒரு வீடியோ பண்ணி போடலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்தியாவிலே இந்த மூணு தான் கொஞ்சம் டாப்பில் இருக்குது, ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக். இது போகவுமே நிறையா ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் இருக்குது. அதை பற்றி எனக்கு தெரியல, ஸோ அதனால் நான் கமெண்ட் பண்ணவும் விரும்பலை. ஸோ க்ரோ பொறுத்த வரைக்கும் ஓவரால் 13 மில்லியன் ப்ளஸ் கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் என்எஸ்சியில் 27% ஆஃப் என்எஸ்சி ஷேர்ஸ் வந்து இருக்குது. 7.9 மில்லியன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து ஜெரோதா வச்சுருக்காங்க. 16% ஆஃப் என்எஸ்சி ஷேர்ஸு அப்ராக்சிமேட்டாக. 2.75 மில்லியன் அப்ஸ்டாக் கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. 5.6 என்எஸ்சி ஷேர்ஸ் வந்து அப்ராக்சிமேட். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் வெறும் கிளைண்ட் பேஸை பற்றி பார்க்காம, அந்த கம்பெனியோட ஆர்ஜின் என்ன, யார் பேக்கப் பண்ணுறாங்க, லாங் டேர்ம் ரிலேபிலிட்டி என்ன, என்னென்ன ஃபீச்சர் வச்சுருக்காங்க, ஹிடன் சார்ஜஸ் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் குறிப்பாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓவரால் ஜெரோதா பார்த்தீங்கன்னா 2010 பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இது கம்ப்ளீட்லி பூட் ஸ்ட்ராப்டு. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஷேர் ஹோல்டர்ஸு, ப்ரெஷர்ஸு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் ஓவரால் இவங்க எப்படி இவ்வளோ பேரை கொஞ்சம் ஷார்ட் டைமில் பிடிச்சாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் இவங்க என்ட்ரானப்போ ஃப்ளாட் ஃபீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. எவ்ரி ட்ரேடுக்கு 20 rupees தான் ஃப்ளாட் ஃபீஸ். அதர் ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பர்சன்டேஜ் வைஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு பீப்புளுக்கு. ஈவன் 100 200 போடுறவங்க கூட தைரியமாக உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக இது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ ஜெரோதா பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 24ல் 9,000 crores கிட்ட ப்ராஃபிட் ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ராஃபிட் மட்டுமே 5,496 crores. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் பேஸ் பண்ண கம்பெனியும் கூட. இன்வெஸ்டர் ப்ரெஷர் கிடையாது. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். 22 பிசிக்கல் பிரான்ச்சஸ் ஜெரோதாக்கு இந்தியா முழுக்க இருக்கு. இது ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். க்ரோ அதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ட் அப் பை வென்ச்சர்ட் கேபிட்டல், ப்ரிடாமினண்டா டைகர் குளோபல் அண்ட் தென் சிக்யூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வென்ச்சர் கேபிட்டல் வந்து பேக்கப் பண்ணுறாங்க. இதை பில்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 எக்ஸ் எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஃப்ளிப்கார்ட். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பு ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது இவென்ச்சுவலி மூவ் டு அ ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரோக்கர் ஆப். ஸோ இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேஜில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ தான் டாப் ஃபர்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கிளைண்ட் ஃபேஸ். 13 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 3,145 crore வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு வராங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே ஆன்லைனு, ஆப் அண்ட் வெப் பேஸ்ட். ஸோ உங்களால் யார்கிட்டையுமே போயிட்டு இன்பர்சன் கான்டாக்ட் பண்ண முடியாது. பட் சப்போர்ட் வைஸ் இட் இஸ் குட். அப்ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 2009 மும்பையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பேக்ட் அப் பை ரத்தன் டாட்டா அண்ட் டைகர் குளோபல். ஸோ ப்ரிடாமினண்ட்டாக இது வந்து கிரெடிபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டாட்டா, அதுதான் வந்து கிரெடிபிலிட்டி. ஸோ ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 1,311 crore வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் பிரான்ச்சஸாக 4 ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ஆல் த ப்ரோக்கரிங் ஆப்ஸில் வந்து ஃப்ரீ தான். உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிமேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக ஜெரோதா வந்து 300 rupees பெர் இயர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. க்ரோ வந்து ஃப்ரீ. அப்ஸ்டாக் வந்து 150 to 300 rupees பெர் இயர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ ப்ரோக்கரேஜ் அண்ட் ட்ரேட் டைப் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி அண்ட் டெலிவரபிள், லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஜெரோதா வந்து ஃப்ரீ. நீங்கள் உங்களோட ஸ்டாக்கை வாங்கி ஒரு நாளைக்கு மேலே ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஜெரோதாவில் எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸுமே இருக்காது. க்ரோ பொறுத்த வரைக்கும் 20 rupees இல்லைனா 0.05% கிட்ட உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 20 rupees ஆர் 2.5% சார்ஜ் பண்ணுவாங்க. ஈக்விட்டி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பை ஆர் செல், நான் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறேன் அப்படின்னா ஜெரோதாவில் 20 rupees
ஆர் 0.03%, க்ரோவில் 20 rupees 0.05%, அப்டாக்ல 20 rupees ஆர் 0.05%. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து 20 rupees பெர் ஆர்டர்ஸ்க்கு வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. கரன்சி அண்ட் கமோடிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஜெரோதால 20 to 0.03%, க்ரோ பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன் அவைலபிளே இல்லை. அப்டாக்ல 20 rupees பெர் ஆர்டர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்கன்னா ஜெரோதா வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸுமே அதில் கிடையாது. ஃபீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3-in-1 அக்கௌண்ட் ஒன்லி அப்டாக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ 3-in-1 அக்கௌண்ட்னா ட்ரேடிங், டிமேட்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே லிங்க்டு. ஸோ நீங்கள் தனியாக போய் மேனுவலாக வேலெட்லேருந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு காசு மூவ் பண்ணி அங்கேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ண தேவையில்லை, எல்லாமே லிங்க்டு. வேறஸ் க்ரோ அண்ட் ஜெரோதா பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மேனுவலாக தான் பண்ணணும். அது ஏன்னா 2-in-1 அக்கௌண்ட்டு. ஸோ ஆக்சஸ் டு ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ ட்ரேடிங், இண்டியன்ஸ் லிவிங் அப்ராட் பொறுத்த வரைக்கும் ஜெரோதால அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, க்ரோலையும் அப்டாக்லையும் அந்த ஆப்ஷன் இல்லை. கால் அண்ட் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பை ஃபோன் கால் ஜெரோதால இருக்குது, அப்டாக்ல லிமிட்டெடு, க்ரோவில் கிடையவே கிடையாது. மார்ஜின் ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் ஜெரோதால இருக்குது, க்ரோவில் இருக்குது, அப்டாக்லையுமே இருக்குது. இன்ட்ராடே லிவரேஜ், அதாவது நான் என்கிட்ட ஒரு வெறும் 10,000 rupees தான் இருக்குது, ஆனால் நான் அந்த நாளைக்கு 50,000 வரைக்கும் கால் பண்ணி பை பண்ணி செல் பண்ண முடியும். அதுதான் இன்ட்ராடே லிவரேஜ் சொல்லுவாங்க. இது ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட், அப்புறமா ஒரு ஷார்ட்ஸ் பண்ணி போடுறேன். அதில் அது வந்து 5x ஜெரோதால, 4x அப்டாக் பொறுத்த வரைக்கும் 5x. ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். க்ரோவில் எந்த ஒரு ஃபிசிக்கல் பிரான்ச்சஸுமே கிடையாது. ஜிடிடி அதாவது குட் டில் ட்ரிகர்ட். ஸோ டார்கெட் ப்ரைஸை செட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக் வந்து இந்த டார்கெட் ப்ரைஸ் வரும்போது பை பண்ணுறதோ நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஜெரோதால இருக்குது, அப்டாக்ல இருக்குது, க்ரோவில் இல்லை. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமோ நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது 3 ஆப்லேயுமே இருக்குது. கவர் ஆர்டர், ஸோ பேசிக்காக ஸ்டாப் லாஸ் வந்து பண்ணிவிட்டு பிக் லாஸஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் எல்லாத்துலேயுமே இருக்குது. க்ரோவில் கொஞ்சம் லிமிட்டடாகவே இருக்குது. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி, பிஎஸ்சி ரெண்டுத்துலையுமே லிஸ்ட்டாக 3 ஆப்லேயுமே இருக்குது. எம்சிஎக்ஸ் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரோவில் இல்லை, மீதி 2 இதில் இருக்குது. என்சிடிஎக்ஸ் அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் ஜெரோதால மட்டும்தான் இருக்குது. யூஎஸ் ஸ்டாக் ஆன்லைனில் உங்களால் வாங்க முடியும்னா க்ரோவில் மட்டும்தான் வாங்க முடியும். மீதி 2 ப்ரோக்கிங் ஆப்ஸில் உங்களால் வாங்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர். நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸ் ஏதாவது கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ரோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அக்கௌண்ட் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி அண்ட் எஃப்என்டோ பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஸ்லையுமே இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஐபிஓ, இடிஎஃப்ஸ் எல்லா 3 ஆப்ஸ்லையும் இருக்குது. பாண்டு பொறுத்த வரைக்கும் ஜெரோதால கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்கராக இருக்குது. க்ரோ அண்ட் அப்டாக்ல லிமிடெட். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் க்ரோ அண்ட் அப்டாக்ல பார்ஷியல் தான் இருக்குது. டிஜிட்டல் கோல்டு பொறுத்த வரைக்கும் க்ரோவில் மட்டும் உங்களால் பண்ண முடியும். எஃப்டி பொறுத்த வரைக்கும் க்ரோவில் மட்டும் உங்களால் பண்ண முடியும். ஸோ பிளாட்ஃபார்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தீங்கன்னா ஜெரோதா வந்து மொத்தம் 2 ஆப் வச்சுருக்காங்க. கைட்டுங்கிறது வந்து அவங்களோட ட்ரேடிங்க்கும், காயினுங்கிறத அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் தனியாக பிரிச்சிருக்காங்க. ஆப்பில் இல்லாத அனாலிசிஸ் ஃபீச்சரே கிடையாது. உங்களால் ட்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும், 100+ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஏபிஐ கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். பட் பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் இருக்கீங்க, ரொம்ப லாங் ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான சார்ட்ஸு, அனடேஷன்ஸ் டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரோ ஆப் பொறுத்த வரைக்கும் யூஐஎக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு பிகினருக்கு என்ன வேணுமோ அது மட்டும் இருக்கும். ஏபிஐ இன்டெகிரேஷன்ஸு இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் அனாலிசிஸான சார்ட்ஸ்லாம் இருக்காது. பட் பேசிக் சார்ட்ஸும் பேசிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும். அப்டாக் பொறுத்த வரைக்கும் இந்த அனாலிசிஸ்க்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். லைக் நெஸ்ட் ட்ரேடர், ஃபாக்ஸ் ட்ரேடர், டாட் ஸ்டாக்கு இதெல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஏபிஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஒரு அண்டர் வேல்யூடான ஆப்னு தான் சொல்லுவேன். நிறைய பொட்டன்ஷியல் ஃபீச்சர் இருக்குது, யூஸ் பண்ணி பார்க்கத்தான் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் சார்ட்டிங் குவாலிட்டி ஜெரோதா வந்து அட்வான்ஸு, க்ரோ பேசிக்கு, அப்டாக் வந்து அட்வான்ஸு. ஏபிஐ ஜெரோதாவில் இருக்குது, அப்டாக்ல இருக்குது, க்ரோவில் இல்லை. எஜுகேஷன் ரிசோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெரோதா டாப் நாச்சு. கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஜெரோதா பெட்ரு. பிகினர் ஃப்ரெண்ட்லினஸ் பொறுத்த வரைக்கும் க்ரோ தான் ரொம்ப பெட்டராக இருக்குது. அப்டாக் குட்டு, ஜெரோதா வந்து இன் டேர்ம்ஸில் வந்து மாடரேட். ஸோ ஃபைனலாக என்னோட வேர்டிக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது பெட்டர் அப்படிங்கிறத பற்றி நான் எதுவும் பெருசாக பேச போகிறதில்ல. ஏன்னா இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் பேசியிருப்போம். எனக்கு என்ன சூஸ் ஆகுங்கிறத பற்றி வேணால் நம்ம பார்க்கலாம். ஆக்டிவ் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஜெரோதா ஆர் அப்டாக் குட் பி பெட்டர். பிகினர் ஃபஸ்ட் டைம் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, காம்ப்ளிகேட் பண்ணலன்னா
க்ரோ பெட்டராக இருக்கும். எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டருக்கு கோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யூஎஸ் ஸ்டாக் வாங்குறங்கிற மாதிரி இருந்தால் க்ரோ பெட்டராக இருக்கும். இல்லை கோல்டு, க்ரூட் ஆயில், கமோடிட்டிஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஜெரோதா ஆர் அப்ஸ்டாக்கு. அண்ட் ஃபைனலாக ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் பண்ண போகிறேன், ஏபி இன்டிகிரேஷன்லாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜெரோதா ஆர் அப்ஸ்டாக் குட் பி பெட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.